Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi Rabbil Alameen. Allahumma salli wa sallim ala Sayyidina Muhammadin Ma'adin al-Judi wal Karam wa manba'il ilmi wal hilmi wal hikam wa barik wa sallim alayhi. 13/12/2025 அல் மத்ரஸத்துல் முஸ்தபவியா தர்பியா நிகழ்ச்சி காட்டோயிட்டர். நாம் பலமுறை இங்கு குறிப்பிட்டிருக்கிறோம், குர்ஆனில் கிட்டத்தட்ட ஒரு சாதாரண குர்ஆனில் 850 பக்கங்கள் இருக்கிறது என்று சொன்னால், ஒவ்வொரு பக்கம் அல்லது குறைந்தது ஒவ்வொரு தாள், இந்த ஒவ்வொரு தாளிலும் வஹாபியத்துக்கு எதிரான ஏதாவது ஒன்று இருக்கின்றது. அப்படி என்றால் நீங்கள் சிந்தித்துக் கொள்ளுங்கள், வஹாபியத்தில் எத்தனை வழிகேடு இருக்கிறதுன்னு சொல்லி. ஏதாவது குர்ஆன்ல எந்த பக்கத்தை அல்லது எந்த ஒரு தாளை எடுத்துக்கொண்டாலும் வஹாபியத்துக்கு எதிராக ஏதோ ஒன்று இருக்கின்றது. அந்த அளவுக்கு குர்ஆன் இந்த வஹாபியத்தை எச்சரித்து கொண்டுதான் இருக்கின்றது. ஆனால் எங்களுடைய முஸ்லிம் சமூகம் இதை உணர்வதில்லாதனால அந்த வஹாபி இயக்கங்களில் போய் ஈமான பறிகொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். எங்களால் முடிந்த அளவு நாங்கள் அதை எத்தனையோ வருடங்களாக படிப்படியாக எடுத்து காட்டிக் கொண்டிருக்கின்றோம். அது மாதிரி ஹதீஸ்களை காட்டிக் கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது ஒரு ஆயத்தை நாங்கள் பார்ப்போம். ஹுவல்லதி அன்ஸல அலைக்கல் கிதாப மின்ஹு ஆயாத்தும் முஹக்கமாத்துன் ஹுன்ன உம்முல் கிதாபி வ உக்ரு முத்தஷாபிஹாத் ஃபஅம்மா அல்லதீன ஃபீ குலூபிஹிம் ஸைகுன் வயத்தபிஊன மா தஷாபஹ மின்ஹு இப்திகாஅல் ஃபித்னதி வ இப்திகாஅ தஅவீலி வமா யஅலமு தஅவீலஹு இல்லல்லாஹ் வர்ராஸிகூன ஃபில் இல்மி யகூலுன ஆமன்னா பி குல்லு மின் இன்த ரப்பினா வமா யذكரு இல்லா உலுல் அல்பாப். சூரத் ஆல இம்ரான் 7வது ஆயத்து. அல்லாஹ் சொல்கின்றான், அவன்தான் இந்த கிதாபை நபியை உங்கள் மீது இறக்கினான். மின்னு ஆயாத்தும் முஹக்கமாத்தும், இந்த கிதாபில் நின்றும் இருக்கிறது, இந்த குர்ஆன்ல முஹக்கமாத்தான ஆயத்துகள் இருக்கின்றது. அப்படி என்றால் என்ன? இரண்டு கருத்து இல்லை, ஒரே ஒரு கருத்து தான். அந்த ஒரு சொல்லுக்கு ஒரு கருத்து தான், ரெண்டு கருத்து இல்லை. யாருக்கும் தெரியும், அரபு தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், இது இந்த விஷயத்தை தான் சொல்கின்றது, வேறொன்று அல்ல என்று எல்லோருக்கும் தெரியும். ஹுன்ன உம்முல் கிதாப், அப்படியான அந்த ஆயத்துகள் ரெண்டு கருத்து இல்லாம ஒரு கருத்து இருக்கக்கூடியதுதான் இந்த வேதத்துடைய, இந்த குர்ஆனுடைய அடிப்படையான ஆயத்துக்கள். அதிலிருந்து தான் நாம் இஸ்லாத்தை தெளிவாக எடுத்துக்கொள்ள முடியும். வ உக்ரு முத்தஷாபிஹாத், இன்னும் சில ஆயத்துக்கள் குர்ஆன்ல இருக்கின்றன. அல்லாஹ் சொல்கிறான், அது பல கருத்துக்கள், ஒரு சொல் இருக்கும், அதுக்கு பல கருத்துக்கள் இருக்கும். ஃபஅம்மல்லதீன ஃபீ குலூபிஹிம் ஸைகுன், யாருடைய கல்புகள்ல, இதயங்கள்ல வழிகேடு இருக்கின்றதோ, ஃபயத்தபிஊன மா தஷாபஹ மின்ஹு, அவர்கள் அப்படியான பல கருத்துக்கள் உள்ள ஆயத்துக்களை, பல கருத்துக்குள்ள சொற்களை எடுத்துக்கொண்டுதான் அவர்கள் மக்களை வழிகெடுத்துவார்கள். பாருங்கள், ஒரே கருத்து கொடுக்கக்கூடிய ஆயத்துக்கள் அல்லது சொற்களை எடுப்பார்கள் யார்? நேர்வழி பெற்றவர்கள். பல கருத்துக்களை உள்ளதை எடுப்பார்கள் வழிகட்டவர்கள். எப்படி? எடுத்துக்காக வேண்டி இப்திகாஅல் ஃபித்னதி வ இப்திகாஅ தஅவீலி, ஃபித்னாவை விரும்பியும் ஃபித்னாவை உண்டாக்குவதற்காக வேண்டியும், தஅவீல் என்று சொல்லக்கூடிய, அதாவது உருப்படியான சரியான கருத்து கொடுக்காமல் தஹரீப், அந்த ஆயத்துக்களுக்கு தவறான கருத்துக்களை கொடுக்கக்கூடிய விதமாகவும் அவர்கள் அந்த ஆயத்துக்களை எடுத்துக்கொள்வார்கள். வமா யஅலமு தஅவீலஹு இல்லல்லாஹ், அதுக்கு சரியான தஅவீல், சரியான பொருள் அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. வர்ராஸிகூன பில் இல்மி, இல்மில, மார்க்க அறிவில உறுதியானவர்கள், நன்கு ஆழமாக படித்தவர்கள், உறுதியானவர்கள், யகூலூன ஆமன்னா பிஹி குல்லும் மின் இன்த ரப்பினா, நாங்கள் அதை கொண்டு ஈமான் கொண்டோம். ரெண்டும் அல்லாஹ்விடத்தில் இருந்து வந்ததுதான். முஹக்கமான ஒரே கருத்துள்ள அந்த ஆயத்துக்களும், பல கருத்துக்கள் உள்ள முத்தஷாபிஹத்தான ஆயத்துக்களும் ரெண்டும் அல்லாஹ்விடத்திலிருந்து வந்ததுதான் என்று நாங்கள் ஈமான் கொண்டோம் என்று யார் சொல்வார்கள்? நேர்வழியில் உள்ள, அல்லாஹ்வால் சரியான இல்மு கொடுக்கப்பட்டவர்கள் தான் அப்படியாக ரெண்டையும் ஏற்றுக்கொள்வார்கள்.
வமா யذكر இல்லா உலுல் அல்பாப். நன்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிலிருந்து அவனுடைய ஒளிவிலிருந்து இல்மை பெற்றவர்கள், ஆழமான அறிவை, அக்ல் பகுத்தறிவுகளை பெற்றவர்கள் தான் இந்த விஷயங்களை, இந்த முத்தஷாபிஹத்தான ஆயத்துக்களுடைய விளக்கங்களை அவர்கள் உணர்ந்து கொள்வார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். நாங்கள் இப்பொழுது ஒன்றை பார்ப்போம். கட்டில் என்று சொன்னால் தமிழ்ல எல்லோருக்கும் தெரியும். கட்டில் என்றா கட்டில் தான். அதுக்கு இன்னொரு பேர் ஒன்று சொல்ல முடியாது, சொல்ல மாட்டார்கள், எல்லோருக்கும் தெரியும். அதே நேரத்தில் மദ്രസാவில் படி என்று யாராவது சொன்னால், மദ്രസാவில் படி என்ற ஒரு வசனத்தை யாராவது இன்னொரு ஆளுக்கு சொன்னால், மദ്രസா என்றால் என்ன என்பதை பற்றி அறவே தெரியாத ஒரு ஆள் என்ன நினைக்கிறார்? மദ്രസാல படி இருக்கிறது, அந்த ஏறி வரக்கூடிய படி. அவர் எடுக்கக்கூடிய கருத்தை அதுதானே. மദ്രസா என்றால் என்ன? இது அதாவது இல்மை படிப்பித்து கொடுக்கக்கூடிய இடம், கல்வியை படித்து கொடுக்கக்கூடிய இடம் என்பதை தெரியாத ஒருவர், அதை பற்றி கேள்விப்பட்டில்லாத ஒருவர் மദ്രസാவில் படி என்றால் ஏறி வரக்கூடிய படியைத்தான் அவர் நினைப்பார். ஆனால் மദ്രസா என்றால் என்ன என்று தெரிந்தவர், அவருக்கு தெரியும் மദ്രസா என்பது இங்க படியல்ல முக்கியம். மദ്രസா என்று சொன்னால் இல்மு சம்பந்தப்பட்டது, அறிவு சம்பந்தப்பட்டது என்ற விஷயத்தை தெரிந்தவர் எடுக்கக்கூடிய கருத்து மദ്രസാவில் போய் படி, பாடத்தை படி, அறிவை படி என்ற கருத்தை அவர் எடுப்பார். எனவே மദ്രസാவை பற்றி தெரிந்தவர் தான் இந்த படி என்ற சொல்லுக்கு சரியான கருத்தை எடுக்க முடியும். தெரியாதவர் ஏறி வரக்கூடிய சிமந்தியால கட்டின படியைத்தான் அவர் நினைப்பார். இதே மாதிரிதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை நெருங்கியவர்கள், அவுலியாக்கள், சஹாபாக்கள், தாபீன்கள், தபௌ தாபீன்கள், அப்படியான இமாம்கள், இவங்கள் அல்லாஹ்வை நெருங்கிய அந்த இமாம்கள், அவுலியாக்கள், இவர்களுக்கு அல்லாஹ்வை பற்றி தெரியும். அல்லாஹ்வோடு அவர்களுக்கு தொடர்பு இருக்கின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு கராமாத்துகள், அற்புதங்களை எல்லாம் கொடுத்திருக்கின்றான். இவர்களுடைய அமல்களை, அகீதாவை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அற்புத கராமாத்துகளை எல்லாம் கொடுத்திருக்கின்றான். உலக முஸ்லிம்கள் மத்தியில் அவர்களை ஏற்றுக்கொள்ள வைத்திருக்கின்றான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அதனால்தான் நாங்கள் இமாம்களை, அனைத்து சுன்னத்து வல் ஜமாத் இமாம்களையும் உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளில் உள்ள முஸ்லிம்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். யாருமே வழிகட்டவர்கள், பிதஅத்வாதிகள், ஷிர்க்வாதிகள் என்று சுன்னத்து வல் ஜமாத் முஸ்லிம்கள் அந்த இமாம்களை, அவுலியாக்களை சொல்ல மாட்டார்கள். ஏன்? அவர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த தன்மை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவருடைய கல்பிலே போட்டிருக்கின்றான். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை தெரிந்த, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை அடைந்த, நெருங்கிய அந்த இமாம்களுக்கு தெரியும் குர்ஆனுடைய பொருள், முத்தஷாபிஹத்தான ஆயத்துக்களுக்கு என்ன பொருள் எடுக்க வேண்டும் என்பது அவர்களுக்கு தான் தெரியும். அப்படி இல்லாம முத்தஷாபிஹத்தான, அதாவது 2, 3, 4, 5 என்று சொல்லி பல கருத்துக்கள் வரக்கூடிய அந்த ஆயத்துக்களுக்கு அல்லாஹ்வை தெரியாதவங்க, அல்லாஹ்வோட தொடர்பு இல்லாதவங்க, கஷ்பு கராமத்து என்று சொல்லக்கூடிய ஆத்மீக சக்தி எதுவும் இல்லாதவர்கள், வெறுமனே மദ്രസാக்கள், வெறுமனே பாடசாலைகள் அல்ல யூனிவர்சிட்டிகளை படித்த வெறும் ஆட்கள், அவங்க தான் அந்த அல்லாஹ்வை பத்தி தெரியாதனால அந்த அல்லாஹ் சம்பந்தப்பட்ட அந்த முத்தஷாபிஹத்தான ஆயத்துகளுக்கு கண்டனண்ட மாதிரி தலைகீழாக பொருள் கூறி என்று வழிகேட்டில் இருக்கின்றார்கள், மற்றவர்களை வழிகெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதனால் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னான், அப்படியான முத்தஷாபிஹத்தான ஆயத்துக்களுக்கு கருத்து கொடுப்பவர்கள் ஏன் ஃபித்னாவை ஃபித்னாவை விரும்பியும் அதுக்கு தஹரீப் என்ற தஅவீல், அதாவது தவறான தஅவீல் கொடுக்கக்கூடியதை விரும்பியும் தான் அவர்கள் இந்த விதமாக முத்தஷாபிஹத்தான ஆயத்துக்களை எடுத்துக்கொண்டு பேசுகிறார்கள் என்பதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார். நாம் சுன்னத்து வல் ஜமாத் முஸ்லிம்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்துல காட்டி தந்த மாதிரி முஹ்கமான ஆயத்துக்கள், முஹ்கமான சொல்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை பற்றி ஒரு கருத்து, அதாவது 2 கருத்து இல்ல, ஒரு கருத்து வரக்கூடிய அந்த குர்ஆன்ல வரக்கூடிய, ஹதீஸ்ல வரக்கூடிய விஷயங்களைத்தான் நாம் ஈமான் கொண்டிருக்கிறோம் உறுதியாக. உதாரணமாக உங்களுக்கு தெரியும், எல்லா மദ്രസാக்களிலும் அல்லாஹு மௌஜூதுன் கதீமுன் பாக்கி, இப்படியாக அந்த 50 அகீதாவில் வரக்கூடிய அல்லாஹ்வுடைய சிபத்துகள்
ஓதி கொடுக்கப்படுகின்றன சுன்னத்து வல் ஜமாத் மதரசாக்கள்ல. அதுக்கு நேர்மாற்றமாக அல்லாஹ்வுடைய சிபத்துகள், அல்லாஹ் என்றால் யார் என்று வஹாபி மதரசாக்கள்ல அல்லது வஹாபி இன்டர்வியூகள்ல கேட்கப்படக்கூடிய கேள்விகள் எப்படி என்று கேட்டா, அல்லாஹ்வுக்கு கை இருக்கிறதா, அல்லாஹ் எங்கே இருக்கிறான், இப்படியாக யதுன் கதமுன், கதமன் எதண்டா கை, கதமண்டா பாதம், வஜிகண்டா முகம், இஸ்தவாண்டா அந்த அரசியல் இஸ்தவான்னு சொல்லி இப்படியாக குர்ஆன்ல, இதெல்லாம் குர்ஆன்ல வந்த சொல்லுகள். இந்த சொல்லுகளுக்கு இந்த முத்தசாபியாத்தான். இப்ப எது என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், இந்த கைக்கும் எது என்று சொல்லுகிறது. அதே நேரத்தில் அரசாங்கத்துடைய கை யாழ்ப்பாணத்துல ஓங்கி விட்டதுண்டா அது வேற கை, எங்களுடைய இந்த கையல்ல. அப்ப ரெண்டு பொருள் ஆயின. அது மாதிரி வேற பல கை என்று சொன்னால் உதவி என்ற பொருளும் இருக்கின்றது. அது மாதிரி கதம் என்று சொன்னால் கால் பாதத்துக்கும் சொல்கின்றது, இடத்துக்கும் சொல்கின்றது. வஜிக என்று சொன்னால் முகத்துக்கும் சொல்கின்றது. முகமல்லாம ஒரு ஆளுக்கும் நான் சொல்கிறேன். எப்படின்னு கேட்டா, உங்களோட முகத்துக்காகத்தான் நான் வந்தேன், நான் இல்லாட்டி வாரத்துக்கு கண்டிருக்கல, உங்களோட முகத்துக்காகத்தான் நான் வந்தேன்டா. அவரோட முகத்துக்கு வந்த ரெண்டு பொருள் அல்ல, இந்த எங்களுக்கு தெரிபடக்கூடிய முகம் அல்ல, அவருக்காக வந்துட்டு பொருள். அது மாதிரி இஸ்தவாண்டா 7-8 கருத்து. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அரிசில இஸ்தவான்னு சொன்ன 7-8 கருத்துக்கள் இருக்கின்றன. இதுல அந்த 7-8 கருத்துக்கள்ல இப்படியான இந்த முத்தசாபியத்தான சொற்களுக்கு சஹாபாக்களும் தாபியங்கள் சொன்ன அந்த கருத்துக்கள் எடுக்காம, இமாம்கள் சொன்ன கருத்துக்கள் எடுக்காம, வஹாபிகள் இடையில வந்த கருத்துக்கள் எடுத்துத்தான் இன்று குர்ஆனை தலகுகளாக புரட்டி இருக்கின்றார்கள். இவர்கள் வழிகட்டவர்கள் என்பது இந்த ஆயத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார். சரி, அது மட்டுமல்ல, வஹாபிகள் இந்த முத்தசாபியத்தான ஆயத்துக்கள் சொற்களுக்கு கருத்து அவர்களுடைய இஷ்டப்படி எடுப்பதன் காரணமாக அவர்கள் சிக்கலான ஒரு நிலைமையில இருக்கின்றார்கள். உதாரணமாக பார்ப்போம். தபாரக்கல்லதி பீதியில் முழுக்க ஓல குல்சைன் கதீர். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தபாரக், அவன் பரக்கத்தானவன் ஆகிவிட்டான். பீதியில் முழுக்க, அவனுடைய கையில தான் ஆட்சி அதிகாரங்கள் இருக்கின்றன. வஹுவ அலா குல்சைன் கதீர், அவன் எல்லா விஷயத்திலும் சக்தி உள்ளவன். இஹினே பியதில் முல்கு, எது ஒருமையில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான் குர்ஆன்ல. எது என்ற ஒருமை. சரி, இன்னும் ஒரு ஆயத்துல பல் யதாஹு மப்சூததானி யுன்ஃபிகு கைஃப யஷாஉ என்றாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய 2 கைகளும் விரிக்கப்பட்டிருக்கின்றன. இப்ப நான் கையை விரிச்சு கொண்டு இப்படி 2 கையும் அது மாதிரி என்றா இந்த எங்கட பாஷையில எங்கட நாங்க செய்த வேலை மப்சூததானி விரிக்கப்பட்டு இருக்கின்றது. யுன்ஃபிகு கைஃப யஷாஉ, அவன் விரும்பின மாதிரி அவன் செலவழிக்கிறான், மக்களுக்கு கொடுக்கிறான். இப்ப இந்த இடத்துல பல் யதாஹு 2 கை, அல்லாஹ்வுக்கு 2 கை. ஒன்னாவது ஒரு கை, 2வது 2 கை. 3வது வசனத்துல வஸ்ஸமா பனைனாஹ பிஐதின், வஸ்ஸமா இந்த வானத்தை, பனைனாஹ நாங்கள் அமைத்தோம், நாங்கள் கட்டினோம், பிஐதின் எங்களுடைய, அதாவது பல கைகளை கொண்டு. ஐது எதுன் எதானி ஐது என்ற பல கைகள், பல கைகளை கொண்டு நாங்கள் அமைத்தோம். வைன்னாலு மூசுவோம், நாங்கள் இந்த வானத்தை இன்னும் விரிவாக்குவோம். சரி, இப்ப இந்த இடத்துல வஹாபிகள் எது என்ற அந்த சொல்லுக்கு, குர்ஆன்ல ஹதீஸ்ல வந்த அந்த எது என்ற சொல்லுக்கு இந்த கை, அதாவது உறுப்பு என்ற இந்த கையை எடுக்க போய் அங்கே சிக்கல் வந்து விட்டது. ஏன் அல்லாஹ்க்கு 1 கையா 2 கையா இல்ல 3 4 கையா என்ற பிரச்சனை. இது இப்படியான பிரச்சனைகளை எல்லாம் வஹாபிகள் மறைத்துத்தான் பொதுமக்களுக்கு பயான் பண்ணுகிறார்கள். பொதுமக்கள் விளங்கிக் கொள்வதில்லை. இந்த விஷயத்தை தான், இந்த சிக்கலைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்திலே சொன்னான். மக்களிடத்துல பிரச்சனையை ஏற்படுத்துவதற்காக வேண்டித்தான், ஃபித்னாவை ஏற்படுத்துவதற்காக வழிகேட்டில் இருப்பவர்கள் இந்த முத்தசாபியத்தான சொற்களை, ஆயத்துக்களை எடுத்துக்கொள்கிறார்கள். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவாக சொல்லிவிட்டான், வஹாபிகள் வழிகட்டவர்கள். சரி, இன்னும் உள்ள சில சிக்கல், ஏராளமான சிக்கல்கள் இருக்கின்றன. இந்த பயான்ல மிக சுருக்கமாக சொல்கிறேன். வஜ்ஹ் என்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், வயபகா வஜ்ஹு ரப்பிக துல் ஜலாலி வல் இக்ராம். இந்த உலகம் அழியும் பொழுது அல்லாஹ்வுடைய முகம் தரிபடும், நிற்கும், மற்ற எல்லாம் அழிந்து போகும் என்று. அப்படி என்றால் வஹாபிகள் எடுத்த மாதிரி அந்த முத்தசாபியத்தான அந்த பொருள், இந்த சொல்லுக்கு வஜ்ஹ் என்ற சொல் முத்தசாபியத்தான சொல்.
பல கருத்து கொடுக்கக்கூடியது. அப்படி என்றால் என்ன இங்க கருத்து வரும்? அல்லாஹ்வுடைய முகம் மட்டும் நீக்கும். அவங்களை எடுத்தாலும் வெளிக்கருத்து, நாங்கள் எடுத்தது அதுக்கு சரியான கருத்து. முகமான ஒரே கருத்து வரக்கூடிய சொல்லுகள் எடுத்து, ஒரே கருத்து வரக்கூடிய வசனங்கள் எடுத்து, அந்த அடிப்படையில் இந்த முத்தசாபியத்தான சொற்களை சுன்னத்து வல் ஜமாத் இமாம்கள் ஆராய்ச்சி பண்ணினார்கள், தீர்மானித்தார்கள். வஹாபிகள் அந்த முகமான ஆயத்துகளை பற்றி, முகமான அந்த ஒரு சொல் ஒரு பொருள் தரக்கூடிய தெளிவான அடிப்படையான குர்ஆன் அடிப்படையான அந்த விஷயங்களை விட்டு போட்டுட்டு முத்தசாபியத்தான இதுகளை எடுத்துக்கொண்டார்கள். இதனால அடுத்த பிரச்சனை, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய எல்லாம் அழிந்து முகம் மட்டும் மிஞ்சுமா என்ற அந்த கேள்வி அங்கே வருகின்றே. காரணம், இவங்க அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்கிறன்னு சொல்கிறார்கள். அந்த முகம் என்ற அந்த வசனத்தை வச்சு அல்லது வேறு கை கால்கள் இருக்கின்ற அந்த வசனங்களை வச்சு அல்லாஹ்வுக்கு உருவம் வைத்து விட்டார்கள். உருவம் வைத்தால் அடுத்த பிரச்சனை, எல்லாம் அழிஞ்சி முகம் மட்டும் மிஞ்சுற என்ற அந்த கருத்து வரும். சரி, அடுத்தது அரிசிலிருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இரவுல மூணுல ரெண்டு பங்கு பிந்தின பிறகு அரிசிலிருந்து முதல் வானத்துக்கு இறங்குகிறான். இறங்கி உங்களுக்கு எது வேணும் தருகிறேன், பாவ மன்னிப்புகள் மன்னிக்கிறேன் என்று சொல்வதாக ஹதீஸ் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். சரி, இதுல இந்த ஹதீஸ் படிக்கு இவங்க இந்த முத்தசாபிஹத்தான ஆயத்து எடுத்துக்கொண்டு பொருள் சொல்வதன் காரணமாக ஒரு கேள்வி. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வானத்திலிருந்து அரிசிலிருந்து எந்த நாட்டு நேரப்படி இந்த உலகத்துக்கு இறங்குறார். எல்லா நாட்டிலையும் மூணுல ரெண்டு பங்கு பிந்தி கொண்டே இருக்கின்றது, ஒவ்வொரு மணித்தரம் பிந்தி கொண்டே இருக்கின்றது. அப்படி என்றால் எந்த நாட்டு நேரப்படி என்ற ஒரு பிரச்சனை. அடுத்தது, வானம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அரிசி என்றது எப்படிப்பட்ட பிரமாண்டமான படைப்பு என்று சொன்னால், அந்த அரிசி அதுல இந்த குருசி என்ற அரிசி, குருசி அடுத்து வானம் என்று இருக்கக்கூடிய அந்த இந்த குருசி, இதுல இந்த குருசி என்ற இந்த இடத்த இந்த அரிசியில போட்டக்கா ஒரு பெரிய பிட்டணியில, பெரிய மைதான பெரிய பிட்டணி ஒன்றுல ஒரு மோதிரத்தை போட்ட மாதிரி. சாதாரணமா ஒரு பிட்டணியில ஒரு மோதிரத்தை போட்டா யாருக்கும் தேடையில எங்கன்னு சொல்லி அதுக்கு ஒரு மதிப்பும் இல்லை, இருந்த இடமும் இல்லை. அது மாதிரிதானாம் அரிசியில இந்த குருசியை போட்டா, அப்ப அவ்வளவு விசாலமானது. அதே மாதிரி அந்த குருசியில இதை போட்டக்கா, அதுகள் 7 வானங்களையும் போட்டக்கா, அது அந்த ஒரு மோதிரத்தை ஒரு பெரிய பிட்டணியில போட்ட மாதிரி அவ்வளவு விசாலமானது குர்சி. அப்படி என்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அரிசியில தான் அமர்ந்து கொண்டிருக்கிறான் என்று வஹாபி கொள்கை எடுத்தால், அப்படிப்பட்ட அல்லாஹ் எப்படி இந்த முதலாம் வானத்துக்கு வருவது? அதாவது பொருட்கள் சின்ன பெரிய பொருட்களை நாங்க இப்ப உதாரணத்துக்கு ரப்பர் ரெண்டா அப்படி நெசிக்க சின்னதாக்கலும், அது மாதிரி அல்லாஹ் சின்னதாகிறானா? அல்லாஹ்வுடைய சைஸ் என்ன? எத்தனையோ கேள்வி. அரிசியில அல்லாஹ் இருக்கிற நேரமே முதலாம் வானத்துக்கு வரக்கூடிய விதத்தில் அல்லாஹ்வுடைய சைஸ் இருந்தால், அப்படி என்று எடுத்துக்கொண்டால் அரிசியில் இருக்கும் பொழுதும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சின்னதா இருப்பான். அப்படி என்ற பொருள் அல்லாஹ் விட அரிசி பெருசி, அங்கேயும் வழிகேடு. சரி, அல்லாஹ் அரிசிதே அளவுக்கு இருக்கிறான் என்று சொன்னால் முதலாம் வானத்துக்கு எப்படி வந்தான்? இவ்வளவு சின்ன, இந்த பிட்டணியில மோதிரத்தை போட்ட மாதிரி சின்ன ஒரு முதலாம் வானம், இதுக்கு எப்படி அல்லாஹ் வந்தான்? இப்படி எத்தனையோ கேள்வி. இந்த கேள்வி எதுக்குமே வஹாபியரிடத்தில் விடையில்லை. அவர்கள் இதையெல்லாம் மூடி மறைத்து எதையோ சொல்லி மக்களை வழியெடுத்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த ஆயத்து சொன்னது விதமாக. அடுத்தது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் அல்லாஹ்வை நெருங்கினால், ஒரு ஷான் அல்லாஹ்வை நெருங்கி போனால் அல்லாஹ் உங்களை நோக்கி ஒரு முலம் நெருக்கமாக வருவான். நீங்கள் அல்லாஹ்வை நோக்கி ஒரு முலம் போனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களை நோக்கி ஒரு பாகம் வருவான். நீங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை நோக்கி இப்படி இந்த நடந்து போனக்கா அவன் உங்களை நோக்கி ஹர்வலா என்றா விரைந்து வருவான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ். அப்படி என்றா உலகத்திலிருந்து அல்லாஹ்வை இவங்க எடுத்தபடி இவங்கள் சொன்ன வஹாபிகள் சொல்கின்ற விதம் வெளிக்கருத்து வெளிப்படையா இருக்கக்கூடிய இந்த முத்தஷாபிஹத்தான ஆயத்துக்கு அப்படியே பொருள் எடுப்பது என்று இருந்தால், அல்லாஹ் எந்த நேரத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறான், வேகமா போகிறான், எந்த நேரத்திலும் உள்ள போகிறான். சில ஆட்கள் அல்லாஹ்வை நெருங்கியில
கொஞ்சம் தான் அல்லாஹ்வுடைய அமல் செஞ்சிருப்பார்கள், அல்லாஹ் நெருங்கி இருப்பார்கள். இன்னும் சிலர்கள் அவுலியாக்கள், சாலிஹீன்கள், பெரிய முத்தகீன்கள், சஹாபாக்கள் இப்படி இருப்பார்கள். இப்படிப்பட்டவங்களுக்கு அப்ப அல்லாஹ் எங்க ஓடுகிறானா, முள்ள போறானா, இல்லாட்டி நடந்து வருகிறானா, ஒரு ஷான் கிட்ட வந்தானா, ஒரு முழம் கிட்ட வந்தா பிரச்சனை. ஏன் காரணம்? இந்த பிரச்சனை வர காரணம் இந்த ஹதீஸுக்கு வெளிப்பொருளை எடுத்ததன் காரணமாக. ஒரு ஷான் போகிறான், ஒரு முழம் போகிறான், இப்படி ஓடி வருகிறான் என்று வெளிப்பொருளை, முத்தசாபியத்தான இந்த பொருளை, அதாவது பல கருத்துள்ள இந்த இதை வெளிரங்கமாக எடுத்ததன் காரணமாக அவர்கள் வழிகட்டு இருக்கின்றார்கள். ஆனால் சுன்னத்து வல் ஜமாத்து கருத்து அப்படி அல்ல. நாங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை நோக்கி, ஏன் எங்களுடைய சுன்னத்து வல் ஜமாத் முஸ்லிம்களுடைய அடிப்படை அல்லாஹ்வுக்கு உருவம் இல்லை, மற்ற எந்த வஸ்துவை போலும், எந்த ஒரு விஷயத்தை போலும், எந்த ஒரு ஆளை போலும் இல்லை அல்லாஹ்வுடைய வேலைகள். எனவே அல்லாஹ் ஓடுகிறான், அவசரமா வருகிறான் என்பது அல்ல இங்கே பொருள். நாம் எந்த அளவுக்கு அல்லாஹ்வை அமல்களால, அகீதாவால, நல்ல ஈமானால, அமல்களால எந்த அளவுக்கு நாம் அல்லாஹ்வை நெருங்குகிறோமோ அந்த அளவுக்கு அல்லாஹ் எங்களுக்கு உதவி செய்கிறான், அந்த அளவுக்கு அல்லாஹ் எங்களை ஏற்றுக்கொள்கிறான், அந்த அளவுக்கு அல்லாஹ் எங்களுக்கு சொர்க்கத்திலே பெரிய பதவிகளை தருகிறான் என்பதுதான் என்னோட கருத்து. எனவே எந்த விதமான குழப்பமும் இல்லை சுன்னத்து வல் ஜமாத் முஸ்லிம்களுக்கு இந்த ஹதீஸ்ல. ஆனா அவங்களுக்கு குழப்பம். அல்லாஹ் எந்த நேரத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறான், எந்த நாட்டில் ஓடிக்கொண்டிருக்கிறான், எவரிடத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறான், எவரிடத்துல ஒரு மூலம் போகிறான், எவரிடத்துல ஒரு ஷான் போகிறான், பிரச்சனை. இந்த பிரச்சனைகளை மூடி மறைத்து கொண்டுதான் இவர்களுடைய விதத்தான கொள்கைகளை இவர்கள் வளர்த்து கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் ஒரு ஹதீஸ்ல அல்லாஹ் கியாமத் நாள்ல சொல்கிறான், நான் நோய்வாய்ப்பட்டிருந்தேன், எனக்கு தாகம் ஏற்பட்டிருந்தது, யாரும் நீங்க தண்ணி தரல குடிக்கிறது, எனக்கு பசி ஏற்பட்டிருந்தது, யாரும் சாப்பிட தரல, நான் நோய்வாய்ப்பட்டிருந்தேன், என்னை யாரும் பார்க்க வரல என்பதாக அந்த ஹதீஸில் வரும் பொழுது அதுக்கு விளக்கம் சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நாம் அல்லாஹ், அதாவது இந்த உலகத்திலே இருக்கக்கூடியவர்களுக்கு உணவளித்தால் அந்த இடத்திலே நாங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை கண்டுகொள்ள முடியும். எப்படி? அல்லாஹ்வுடைய சவாபு எங்களுக்கு கிடைக்கின்றது. நாம் உணவு, அதாவது தண்ணீர் தேவையானவங்களுக்கு கொடுத்திருந்தால் அந்த இடத்துல எங்களுக்கு அல்லாஹ்வை கண்டுகொள்ள முடியும், அல்லாஹ்வுடைய சவாப் எங்களுக்கு கிடைக்கின்றது. அது மாதிரி நாங்கள் நோயாளியை விசாரிக்க போயிருந்தால், நோயாளியை பார்க்க போயிருந்தால் அந்த இடத்துல அல்லாஹ்வை கண்டுகொள்ள முடியும். எப்படி? அல்லாஹ்வுடைய சவாப் எங்களுக்கு கிடைக்கின்றது. இது சுன்னத்து வல் ஜமாத் மக்களுடைய நம்பிக்கை. எனவே சுன்னத்து வல் ஜமாத் முஸ்லிம்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இந்த கருத்துகள். ஆனா அவங்களுக்கு அப்படி அல்ல. அல்லாஹ்வுக்கு தனித்தாகம் வருகிறது, அல்லாஹ்வுக்கு பசி வருகிறது, அல்லாஹ்வுக்கு நோய் வருகின்றது என்று வெளிரங்கமான சொல்லை அவர்கள் அந்த கருத்துக்களை எடுத்ததனால அவர்கள் வழிகட்டு இருக்கின்றார்கள். எனவே இப்படியாக இதுல சுருக்கம் என்ன என்று சொன்னால், இந்த பயானுடைய சுன்னத்து வல் ஜமாத் முஸ்லிம்கள் குர்ஆன்ல வந்திருக்கக்கூடிய இரண்டு விதமான கருத்துக்கள், இரண்டு விதமான சொல்கள், ஒன்று முஹக்கமான ஆயத்துகள், ஒன்று முத்தஷாபியத்தான ஆயத்துகள். இந்த முஹக்கமான ஆயத்துகள்ல முஹக்கமான சொல்லுகள் உள்ளதுதான் அல்லாஹ்வுக்கு அல்லாஹ் மௌஜூத் இருக்கிறான். அப்ப இருக்கிறான்னு சொன்னா ரெண்டு பேச்சு இல்லை, இருக்கிறான். அடுத்தது கதீம், அல்லாஹ் பழையவன், அதாவது இந்த உலகம், இந்த படைப்பெல்லாம் படைக்க முன்பு அல்லாஹ் இருக்கிறான், ஆதி எந்தம் இல்லாதவன். இனி அதுக்கு ரெண்டு கருத்து இல்லை, கதீம்னா பழையது. அடுத்தது பாக்கி, இந்த உலகமெல்லாம் முடிந்த பிறகு, எல்லாரும் அழிக்கப்பட்ட பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இருக்கிறான். இப்படியாக தெளிவான கருத்துக்கள் அடிப்படையில தான் அல்லாஹ்வை விளங்கி கொண்டார்கள் சுன்னத்து வல் ஜமாத் முஸ்லிம்கள். எனவே அவர்கள் நேர்வழியில் இருக்கின்றார்கள், பிரச்சனை இல்லை சுன்னத்து வல் ஜமாத் முஸ்லிம்களுக்கு. வஹாபிகள் முத்தஷாபியத்தான ஆயத்துக்கள், அதுவும் குர்ஆன்ல தான் இருக்கின்ற, அல்லாஹ் தான் சொல்கிறான். இங்கே முத்தஷாபியத்தான ஆயத்துகளும் முஹக்கமான ஆயத்துகளும் ரெண்டு விதமான ஆயத்துக்கள் இருப்பதா சொல்வதும் அல்லாஹ் தான். எனவே இதுல முத்தஷாபியத்தான ஆயத்தை வஹாபிகள் எடுத்துக்கொண்டதன் காரணமாக இவர்கள் முன்னுக்கு பின் முரணாக அவர்களுக்கே விடை சொல்ல முடியாத, அவர்களே சிக்காகி இருக்கக்கூடிய கருத்துக்கள் அவர் இருந்து கடைசியில அல்லாஹ்வுக்கு உருவம் கற்பித்து அந்த உருவத்தை தான் அவர்கள் வணங்கி கொண்டிருக்கின்றார்கள். உதாரணமாக பார்ப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு கை, கண், இப்படி நெஞ்சு, கால், இப்படியாக இருக்கக்கூடிய இந்த உருவம் எல்லாவற்றையும்
குர்ஆன் ஹதீஸ்ல வந்த முத்தசாபியத்தா வந்த இந்த சொற்களை இவர்கள் வைத்து அல்லாஹ்வுக்கு உருவமாக சொல்கிறார்கள். அல்லாஹ்வுக்கு கை இருக்கின்றது, அல்லாஹ்வுக்கு கால் இருக்கின்றது, இப்படியாக சொல்கிறார்கள். நாங்களும் சொல்கிறோம் அல்லாஹ்வுக்கு கை இருக்கின்றதா, கை இருக்கின்றது. ஆனால் உருவம், இந்த உறுப்பு அல்ல. கை என்று வந்தது முத்தசாபியத்தான சொல். அதுக்கு நாங்க அல்லாஹ்வுடைய நியமத்து, அல்லாஹ்வுடைய உதவி என்று சுன்னத்து வல் ஜமாத் கருத்து கொடுத்திருக்கின்றது. எனவே எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இவர்கள் இப்படி அல்லாஹ்வுக்கு முத்தசாபியத்தான பல பொருள் வரக்கூடிய இந்த ஆயத்துகளுக்கு பின்பற்றி கொண்டு அந்த அடிப்படையில் அவர்கள் போனத்தினால இவர்கள் எந்த நேரமும், அதாவது தொழும் பொழுதும் அல்லாஹ்வுடைய எண்ணம் வரக்கூடிய நேரம் அத்தனையிலே, விசேஷமா தொழுகை எடுத்துக்கொள்வோம். தொழுகையில இவங்களும் எப்படி அல்லாஹ் நினைப்பது, இப்ப நாங்க அல்லாஹ் அக்பர் என்றா அல்லாஹ் அக்பர் என்று தக்பீர் கட்டுற அவ்வளவுதான். இவங்களுக்கு அப்படி இல்லை. அவங்க அப்படி அல்லாஹ் அக்பர் என்று தக்பீர் கட்டும் பொழுது இவர்களுடைய மனதிலே மூளையிலே என்னென்ன உருவம், எப்படி அல்லாஹ்வுக்கு அப்படி இருக்கின்றது, அல்லாஹ் ஓடி வருகிறான், அல்லாஹ் கை இருக்கின்றது, கால் இருக்கின்றது, அல்லாஹ் இருந்து கொண்டிருக்கின்றான், அல்லாஹ் கையை விரிச்சு கொண்டிருக்கின்றான், இப்படியாக அவர்கள் நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த சொற்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு உருவத்தை அவர்களுடைய மூளையில், அவர்களுடைய மனதில் ஏற்படுத்தும். எனவே அப்படியாக இவர்கள் உருவத்தை மனதில கற்பனை பண்ணித்தான், அந்த கற்பனை தானா வரும். ஏன், இவர்களுடைய கொள்கை அப்படி. அதனால மனதில் இவர்கள் ஒரு உருவத்தை வைத்துத்தான் அல்லாஹ்வை வணங்குகிறார்கள். அல்லாமல் இவர்களும் உண்மையான முறையில உருவமில்லாத அல்லாஹ்வை வணங்கவில்லை. காவிர்கள், சுத்தமான காவிர்கள் எப்படி சிமந்தியால் அதால இதால உருவத்தை படைச்சு சமைச்சு வணங்குகிறார்களோ அது மாதிரி இவர்களும் ஓரளவு மனதில உருவத்தை சமைச்சு அல்லாஹ் வணங்குகிறார்கள். மனதில், இவர்களுடைய மனதில் உருவம் இருக்கின்றது, உருவ வழிபாடு செய்கின்றார்கள் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். எனவே வஹாபியத் என்பது குர்ஆன் ஹதீஸ் சொன்னா லேசல்ல. குர்ஆன்ல இப்ப இந்த ஆயத்துல உங்களுக்கு விளங்கி இருக்கும், குர்ஆன்ல தான் 2 விதமும் இருக்கின்றது. எனவே வஹாபிகள் சொல்லக்கூடிய அந்த முத்தசாபியத்தான ஆயத்துகளுக்கு வெளிரங்கமாக சொல்லக்கூடிய பொருள் எடுத்தால் வழிகேடு என்பது இந்த குர்ஆனுடைய தீர்ப்பு. எனவே யாரும் வஹாபிகள் சொல்வதை கேட்டு இது குர்ஆனில் இருக்கிறதானே என்று நம்பி விடக்கூடாது. இந்த முத்தசாபியத்தான ஆயத்து அவர்கள் வழிகேட்டையும் பித்னாயையும் விரும்புகின்றார்கள். அதனாலதான் அவர்கள் இந்த விதமாக வெளிப்பொருளை கொடுக்கின்றார்கள் என்பதை நாம் அனைவரும் அறிந்து அவர்களுடைய வழிகேட்டிலிருந்து இன்ஷா அல்லாஹ் நாங்கள் அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு, உதவியை கொண்டு நாங்கள் பாதுகாப்பு தேடிக்கொள்ள வேண்டும் இன்ஷா அல்லாஹ். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.